ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும்? இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு வந்து என்னென்னா இந்த இந்த சுக்கிரனும் போனால் அப்புறம் சூரியன் வந்துடும். கேது வந்து ஃபஸ்ட் ஹவுஸ். கேது ஃபஸ்ட் ஹவுஸ்னால் என்னன்னா தலை, சிந்தனை. அப்போ அங்கே வந்து உங்களுக்கு வந்து சுக்கிரன் வந்து சில பேருக்கு அந்த இஎன்டி ரிலேட்டட் இஷ்யூஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. சில பேருக்கு அப்படியே இந்த ஒத்த தலைவலி, இல்லை நியூரோ ரிலேட்டட் சில இஷ்யூஸு, சில பேருக்கு அந்த என்ன சொல்லுவாங்க காது மூக்கு தொண்டை அலர்ஜி சம்மந்தப்பட்ட பாக்டீரியா இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் சம்மந்தப்பட்டது. பர்டிகுலர் சுக்கிரன்னா வந்து ருசியான உணவுன்னு அர்த்தம். எங்கேயோ அவுட் சைட் ஃபுட்டு சாப்பிட்றீங்க, அது ஒத்துக்கலைன்னா அந்த மாதிரிலாம் பண்ணோம். குறிப்பாக வந்து இந்த கேது சுக்கிரன் காம்போ வந்து ஏதாவது இந்த ஜூஸ் மாதிரி இல்லைனா அந்த என்ன சொல்லுவாங்க கோல்டு ஐட்டம்ஸு அந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அந்த இன்ஃபெக்ஷன் சடனாக வர்றதுக்கு சான்ஸ் கொஞ்சம் அவேராக இருந்தால் போதும். அப்புறம் அந்த சோஷியல் டிஸ்டன்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணுங்கள். முடிஞ்சால் வெளியே போகும்போது ரொம்ப க்ரௌடாக இருந்தால் மாஸ்க் போட்டுங்க. இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு ஏன்னா அந்த சுக்கிரன் ஃபஸ்ட் ஹவுஸ்னால் ஃபஸ்ட்டுனா அந்த கிட்டத்தட்ட தலை முகம் வந்துடும். ஏன்னா 2னா உங்களுக்கு முகம், முதல் வீடுனா தலை. ஸோ அந்த இடத்துல சுக்கிரன் சந்திச்சு அப்புறம் சூரியனும் உள்ளே வரார். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும் ஹெல்த்தில். புதன் வந்து உங்களுக்கு லாஸ்ட் வீக்கில் தான் கேதுவோட கன்ஜெக்ஷன் ஆகிறார் புதன். ஸோ புதன் வந்து சிந்தனை, திங்கிங். சில பேர் வந்து நார்மலாகவே புதன் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். சிந்திச்சுனே இருப்பாங்க, திங்க் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து ஃபிசிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல இருப்பாங்க, பட்டு மென்டலி அவங்க எங்கேயோ ரோம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்படியே ரோமிங்லேயே இருப்பாங்க, கற்பனை உலகத்தில் வாழ்வாங்க. நான் நிறைய ஸ்போர்ட்ஸ் மேன்லாம் கூட பார்த்துருக்கேன். விளையாடும் போது கூட சும்மாவே கத்துவாங்க. என்னென்னா அந்த அவங்களுக்கு வந்து அந்த எமோஷனை கண்ட்ரோல் பண்ணுவாங்க, வெளியில் கொட்டுறது அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி ஒரு ராசி மண்டலம். அப்போ ஹெல்த்தில் வந்து இந்த மைண்டு இந்த பக்கம் வந்து தலை இந்த மாதிரி இந்த இன்ஃபெக்ஷன் சம்மந்தப்பட்டு தான் நான் சொல்லியிருக்கேன். அதில் சின்ன கேர் எடுத்துக்கிட்டால் போதும். ரொம்ப சீரியஸாக ஒன்றும் பிரச்சனை தெரியல, வருத்தப்பட தேவையில்லை. அடுத்து நம்ம பார்க்குறது சீனியர் சிட்டிசன்ஸ். கன்னி ராசி 2024 செப்டம்பர் மாதம் சீனியர் சிட்டிசன்ஸ். இந்த மாதம் பர்டிகுலராக ஏதாவது பிளான் இருக்கா? இல்லை நார்மலாக லைஃப் போனால் போதும், எனக்கு வேறு ஒன்றும் பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா நான் சில விஷயத்த சொல்லிடுறேன். ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க, இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக ஏதாவது ஒன்று பிரித்து கொடுக்க போகிறீங்க, இல்லை ஜுவல்ஸ் வாங்க போகிறீங்க, இல்லை கார் ஏதாவது வாங்க போகிறீங்க, இல்லை வேறு ஏதாவது சம்திங் ரிலேட் டு மணி நம்ம பணத்தை கொடுக்க போகிறீங்க, கடன் கொடுக்கல் வாங்க, இதெல்லாம் மட்டும் அவாய்ட் பண்ணிட்டால் போதும். மீதியெல்லாம் நார்மலாக உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஜாப் இருக்குது, இல்லை சில பேர் ஆஃப்டர் போஸ்ட் ரிட்டைர்மெண்ட் நான் ரொம்ப ஃப்ரீயாக நிம்மதியாக இருக்கேன், நீங்கள் எந்த தொல்லையும் வராமல் இருந்தால் போதும்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்களாக வந்து ஒரு முயற்சியை வந்து அது வந்து ஃபைனான்ஷியல் மேட்டர்ஸில் இல்லை ஃபேமிலி மேட்டர்ஸில் இல்லை மற்றவங்க ஃபேமிலியோட விஷயத்தில் வந்து நீங்கள் பெரியவங்களாக இருக்கிறதுனால தலையிட்டு நம்ம சமாதானப்படுத்துவோன்ற மாதிரி இந்த முயற்சிலாம் இந்த மாதம் வேண்டாம். அதெல்லாம் தேவையில்லாத தொந்தரவுகள் தான் வரும். ஸோ உங்களுடைய லைஃப் வந்து ரொம்ப ஜென்டலாக ஸ்மார்ட்டாக அழகாக போயிட்டுருக்கு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் போகும். சில பேர் வந்து அதில் இன்னும் ஒர்க்கும் பண்ணுவாங்க, ஒரு சிலர் வந்து கன்சல்டண்ட்டாகவும் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காங்க. யூ கேன் டூ த சேம். ஸோ ஓவரால் கன்னி பரவாயில்ல, நல்ல மந்த்து தான் அது. எல்லா வகையிலையும் சூப்பராக இல்லைனா கூட ஓவரால் ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது. பெஸ்ட் விஷஸ்.